பாகாண்டாலாமில் வீடமைப்பு பகுதியில் தீ, வீட்டை இழந்த குடும்பங்களுக்கு மாற்று வீடு ஏற்பாடு. கொலகங்சார் மாவட்ட இலக்கிய நாடகம் மற்றும் கிராமிய நடன போட்டி 13 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. அமெரிக்காவில் மனைவி மகனை சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட இந்தியாவை சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர். குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் குழந்தையின் கழுத்து தொட்டில் துணியில் சிக்கியது, தாய் போலீசில் புகார். மலாக்காவில் வீடு புகுந்தவன் கொள்ளையிட முயன்றான், கற்பழிக்க அல்ல, போலீஸ் விளக்கம். கோழி முட்டைக்கான உதவித்தொகையை நாளை முதல் 10 சென்னில் இருந்து 5 சென்னாக அரசாங்கம் குறைக்கிறது என்பதோடு ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் மானிய உதவித்தொகை முழுமையாக முடிவுக்கு வருகிறது. உற்பத்தி செலவுகள் நிலையாக இருப்பதால் போதுமான மற்றும் உத்தரவாதமான கோழி முட்டை உற்பத்தியை உறுதி செய்வதற்கான தொழில்துறையின் உறுதிப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் முடிவுற்ற நோன்பு பெருநாள் காலத்தில் கோழி முட்டைகளுக்கான விநியோகம் போட்டாபோட்டி விலையுடன் போதுமானதாக இருந்ததாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. A, B மற்றும் C தரங்களுக்கான ஒரு முட்டையின் விலை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி 3 சென்ட் குறைக்கப்பட்டு 42 சென்ட், 40 சென்ட் மற்றும் 38 சென்டாக நிர்ணயிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. கோவிட்-19 தொற்றை தொடர்ந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்தது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போர், சோயா மற்றும் சோளத்தின் இறக்குமதி விலைகளில் ஏற்பட்ட தாக்கம் போன்ற காரணத்தினால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் கடந்த டிசம்பர் மாதம் வரை கோழி முட்டை மானியங்களை தொழில்துறைக்கு வழங்குவதில் அரசாங்கம் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ரிங்கெட்டை செலவிட்டுள்ளது. விலை கட்டுப்பாடு மற்றும் மானியம் வழங்குவதற்கான காலம் நீண்ட காலத்திற்கு இருப்பது உள்ளூர் முட்டை உற்பத்தி துறை வளர்ச்சிக்கும் நாட்டின் நிதி நிலைமைக்கும் நிலையானது அல்ல என்பதையும் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. பினாங்கு பாகாண்டாலாம் ஊஜோங் பத்துவில் குடியிருப்பு பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் அழிந்த நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சிறுவன் ஒருவனுக்கு மட்டும் கையில் காயம் ஏற்பட்டது. இதனிடையே தீச்சம்பவம் குறித்து பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கொம்தாரில் மாநில முதல்வருடன் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு செல்வதை ரத்து செய்துவிட்டு அவர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்தார். பொருள் சேதங்களை தவிர்க்க முடியாததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக நிவாரணமாக அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். அதற்கு உடனடி ஏற்பாடு செய்து கொடுத்த வீடமைப்பு துறைக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு மற்றும் பினாங்கு வீடமைப்பு வாரியத்துக்கு குமரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சமூக நலத்துறையான JKM, சபராங்பிராய் உத்தாரா மாவட்ட நில அலுவலகம், பாகான் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் மற்றும் குமரனின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வாயிலாகவும் உடனடி உதவிகள் வழங்கப்பட்டன. தீயணைப்பு படை, போலீஸ், மருத்துவ குழு, பொது தற்காப்பு படை உள்ளிட்ட அனைத்து தரப்புகளுக்கும் குமரன் கிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரியும் வீடியோக்கள் முன்னதாக வைரலாகியது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்தியாவை சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் தனது மனைவியையும் மகன்களில் ஒருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு பின்னர் தானும் தற்கொலை செய்து மாண்டார். ஏப்ரல் 24இல் நிகழ்ந்த இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தம்பதியின் மற்றொரு மகன் சம்பவத்தின் போது வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினான். கொலையாளி 57 வயது ஹர்ஷவர்தன் எஸ் கேக்கிரி என அடையாளம் கூறப்பட்டது. கொல்லப்பட்டது அவரின் 44 வயது மனைவி ஸ்வேதா பன்யம் மற்றும் 14 வயது மகன் என தெரிவிக்கப்பட்டது.
உயிர் தப்பிய மகனை போலீஸ்காரர்கள் அழைத்து வருவதையும் அவனை தேற்றுவதையும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின. எனினும் 2 சிறுவர்களின் அடையாளங்களும் வெளியிடப்படவில்லை. கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் அவ்வாடவர் சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. இந்நிலையில் உள்ளூர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அக்குடும்பத்தார் பழகுவதற்கு இனியவர்கள், ஆனால் பொதுவில் சற்று ஒதுங்கியே இருப்பார்கள் என அண்டை வீட்டார் கூறினர். ஹர்ஷவர்தன் கர்நாடகா மாநிலத்தின் மைசூரில் பிரபல ரோபோட்டிக் நிறுவனமான ஹோலோவோல்ட்டின் CEO ஆவார். மனைவி அந்நிறுவனத்தின் இணை தோற்றுநர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா ஜாசினில் யூட்டன் போட்ட லாரியை கார் மோதியதில் அதிலிருந்த 2 மாத கைக்குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்று மதியம் AMJ எனப்படும் அலோர் கஜா மலாக்காத்துங்கா ஜாசின் நெடுஞ்சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்தது. ஆபத்தான நிலையில் முவார் சுல்தானா ஃபத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இறப்பதற்கு முன் அவசர சிகிச்சை பிரிவில் நூர் அஃபீர்தா குவிந்தினா ஷாருல் அஸ்ராப் நயீம் சுமார் 2 மணி நேரங்களாக உயிருக்கு போராடியது வேதனையாகும். அவ்விபத்தில் குழந்தையின் 35 வயது தந்தையும் 22 வயது தாயும் காயங்களுடன் உயிர் தப்பினர். லாரி டிரைவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி வந்த பாதையில் மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக ஜாசின் போலீஸ் கூறியது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை தொடருகிறது. கொலகங்சார் மாவட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலக்கிய நாடகம் மற்றும் கிராமிய நடன போட்டியில் 13 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் கிராமிய நடன பிரிவில் ரிவர்வேலி தொட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் முதல் இடத்தில் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தையும் 1000 ரிங்கெட் பரிசு தொகையையும் தட்டி சென்றனர். கட்டிட் தோட்ட தமிழ் பள்ளி 2வது இடத்தை பெற்றதன் மூலம் வெற்றி கிண்ணத்தையும் 700 ரிங்கெட் பரிசு தொகையையும் வென்ற வேளையில் 3வது இடத்திற்கான 500 ரிங்கெட்டை டோவன் பி தோட்ட தமிழ் பள்ளியும் 4வது இடத்தை பெற்ற எல்பில் தோட்ட தமிழ் பள்ளி 300 ரிங்கெட்டையும் பெற்றன. மிகவும் நேர்த்தியுடன் நடத்தப்பட்ட இலக்கிய நாடக போட்டியில் மகாத்மா காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி மாணவர்கள் முதல் இடத்தை பெற்று 1500 ரிங்கெட் ரொக்கம் முதல் பரிசையும் வெற்றி கிண்ணத்தையும் வென்றனர். தொடர்ந்து ஈவுட் தமிழ் பள்ளி 2 1000 ரிங்கெட் பரிசு தொகை மற்றும் 2ஆம் இடத்திற்கான வெற்றி கிண்ணத்தையும் தன்வசப்படுத்திக் கொண்டது. 3ஆம் மற்றும் 4ஆம் நிலையில் ஈவுட் தமிழ் பள்ளி 1 மற்றும் சுங்கேரலா தோட்ட தமிழ் பள்ளி என 2 பள்ளிகளும் வெற்றி பெற்று முறையே 700 ரிங்கெட் மற்றும் 500 ரிங்கெட்டை பெற்றது. சுங்கை சிப்போர்ட் இந்தியர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் துன் சாமிவேலு மாநாட்டு மையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்ற அப்போட்டியை பேரா மாநில முன்னாள் மாய்கா தலைவர் காலஞ்சென்ற தான்ஸ்ரீ ராஜு அவர்களின் புதல்வர் தொழிலதிபர் ரா சுந்தரம் மற்றும் அவரது துணைவியாரும் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களின் பேராதரவோடு நடைபெற்ற இப்போட்டி நிகழ்விற்கு மாய்கா தேசிய உதவி தலைவரும் பேரா மாநில மாய்காவின் தொடர்பு குழு தலைவருமாகிய தான்ஸ்ரீ ராமசாமி சிறப்பு வருகை அளித்து சுங்கை சிப்போர்ட் இந்தியர் இயக்கத்தின் ஏற்பாட்டினை பாராட்டி 5000 மலேசிய ரிங்கேட்டிற்கான காசோலை வழங்கினார். இந்நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உதவிக்கரம் நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சுங்கை சிப்போர்ட் இந்தியர் இயக்கத்தின் தலைவர் வி சின்னராஜு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் விடப்பட்ட தனது 13 மாத மகனின் கழுத்து தொட்டில் துணியில் சிக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து தாய் ஒருவர் பெரும் கவலை அடைந்துள்ளார். குழந்தை பராமரிப்பாளரின் அலட்சியத்தினால் தனது மகன் குவாந்தான் துங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 8 நாட்கள் சிகிச்சை பெற்று பின்னர் கண்காணிப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டதாக தன்னை டிங் என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட 37 வயது பெண் கூறினார். ஏப்ரல் 15ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் குழந்தை பராமரிப்பாளர் தன்னை தொடர்பு கொண்டு துணியில் கழுத்து சிக்கி தனது மகன் மயக்கமடைந்து கிடந்ததாக கூறினார். என் குழந்தையின் மூளைக்கு போதுமான ஆக்சிஜனை பெறாத நிலை இருப்பதாக மருத்துவர்கள் எனக்கு தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதை உறுதி செய்வதற்காக தாம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாக நேற்று குவாந்தான் PKR சேவை மையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அப்பெண் தெரிவித்தார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலைவின் சிறப்பு அதிகாரி கோ எனும் அப்போது உடனிருந்தார். இதனிடையே புகார்தாரர் மற்றும் குழந்தைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ அதிகாரியிடம் இருந்து போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக குவாந்தான் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் முகமது ஜஹரி வான் பூசு தெரிவித்தார்.
ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. ஸ்லாங்கூர் கில்லான் துறைமுகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை வடிவமைக்கும் ப்ளோ மோல்டிங் இயந்திரத்தில் தலை நசுங்கி வெளிநாட்டு தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை 7:35 மணிக்கு அவ்வியந்திரத்தை அந்நபர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது இயந்திரத்தின் உள்ளே சிக்கிக்கொண்ட பிளாஸ்டிக் பாட்டிலை வெளியில் எடுப்பதற்காக இயந்திரத்தின் கதவு பகுதியை அவர் திறந்துள்ளார். துரதிர்ஷ்டவசமாக கதவு நகர்ந்து அவரின் தலையை நசுக்கியது. இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாண்டார். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவரான அத்தொழிலாளிக்கு தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் துப்புரவு பணி கொடுக்கப்பட்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து விசாரணை முடியும் வரை அப்பகுதியை சீண்டக்கூடாது என தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையான JKKP உத்தரவிட்டுள்ளது. இயந்திர துப்புரவு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான வேலை நடைமுறைகளை தயார் செய்ய தவறியதற்காக வேலையை நிறுத்தி வைக்க 2 நோட்டீஸ்களும் வெளியிடப்பட்டுள்ளன. 1994 ஆண்டு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. மலாக்கா சபாபோ தாமான் கஸ்தூரியில் உள்ள ஒரு வீட்டில் கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்ட நபர் சாவியினால் குடும்பமாது ஒருவரின் கழுத்தை கீறியதாக புலனத்தில் வைரலான தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். இந்த தகவல் சமாபோ வட்டாரத்தில் வசிக்கும் பொதுமக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். வீட்டிற்குள்ளே இருந்தபோது ஆடவன் ஒருவன் தன்னிடம் கொள்ளையிட முயன்றதாக ஏப்ரல் 24ஆம் தேதியன்று குடும்ப பெண் ஒருவரிடம் இருந்து போலீஸ் புகாரை பெற்றதாகவும் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 43 வயதுடைய சந்தேக பேர்வழி ஒருவன் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஜுல்கைரி முக்தார் விவரித்தார். புகார்தாரர் தெரிவித்ததை போன்று அந்த ஆடவன் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் கொள்ளை முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிவித்துள்ளான். மேலும் விசாரணையின் போது அந்த சந்தேக பேர்வழி கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்டு காயம் ஏற்படுத்தியதாக புலனத்தில் வெளியான தகவலில் அடிப்படை உண்மையில்லை என்று தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழி இதற்கு முன் 4 குற்ற பின்னணியை கொண்டிருப்பதும் தெரியவந்ததால் தண்டனை சட்டத்தின் 393வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜுல்கைரி முக்தார் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.